ஆழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம். கடந்த நாளிலே கர்த்தர் இடைப்பட்ட பேசின, ஆமென், காண்பித்து தந்த சில காரியங்களை தான் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 7 காரியங்கள் இந்த 21வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாள் ஒரு இரவு வேளையிலே இதை தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தர் இடைபட ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். நான் புரிந்து கொண்டேன், இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தை தான் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் என்று. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 7 காரியங்கள். ஆமென். முதலாவது வாசிக்க கேட்கலாம். அதனுடைய 2-3 வசனங்கள். 21வது அதிகாரம், யோவான் 2-3 வசனங்கள். சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இந்த அதிகாரத்தில் அப்படியே கை வச்சுட்டு லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 5வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இயேசு கிறிஸ்து முதலாவது பேதுருவை வந்து பார்க்கும்போது சொன்ன காரியம்தான் லூக்கா 5. அங்கே என்ன சொல்லுகிறார்? நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் இங்கே யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நடந்த சம்பவம் தான் யோவான் 21. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லப்படவில்லை, அவர்களுக்கு அகப்படவில்லை என்றும் சொல்லப்படவில்லை. மாறாக ஒரு வார்த்தை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒன்றுமே பிடிக்கல. மீன் பிடிக்க தான் போனாங்க, ஆனா அவங்க ஒண்ணுமே பிடிக்கல. அதன் அர்த்தம் என்ன? இங்கே அவங்க பிரயாசப்படவில்லை. ஒரு காரியத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? அவருடையவனாய் மாறின பின்பு அவர் துணை இல்லாமல் வலைய கூட போட முடியாது. பிரயாசத்துக்கு பலன் 2வது. முதல்ல பிரயாசப்பட வேண்டுமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்க இரவெல்லாம் வலைய போட்டு பார்த்தாங்க, பிரயாசப்பட்டு பார்த்தாங்க, ஒன்றும் அகப்படவில்லை. இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்து தருகிறார், கற்று தருகிறார். இப்பொழுது நாம் அவருடையவர்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். நல்ல கவனமாய் கேளுங்க. அவருடைய துணை இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய தயவு இல்லாமல் நம்மால் வலைய கூட போட முடியாது. அதன் அர்த்தம் என்ன? நம்மால் எதுவும் பிரயாச கூட பட முடியாது. ஆமென். நான் செய்தேன், நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன், ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமென். பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் 5வது வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு, ஒரு காரியத்தை கூட நான் செஞ்சிருவேன்னு யோசிக்க முடியாது. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இவர்கள் மீன் பிடிக்க தான் போனாங்க, ஆனா வலைய கூட போட முடியவில்லை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நான் இந்த வார்த்தையை எடுத்து சொல்லுகிறேன். முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். என்ன அறிந்து கொள்ளணும்? நாம் பிரயாசப்படணும்னா கூட அது அவர் நினைச்சாதான் முடியும். நான் பிரயாசப்படணும்னா கூட அவர் நினைச்சாதான். அப்படி என்றால் இந்த நாளில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்க எதையாவது செய்றீங்களா, அது செய்யறதுக்கு வேண்டிய பலத்தை அவர் தந்ததுனால, அந்த கிருபைகளை அவர் தந்ததுனால தான் இன்னைக்கு எதையாவது செய்றீங்க.
ஆமா, இன்னைக்கு உழைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு வேலை செய்ய முடியுதா? ஒரு காரியத்தை செய்ய முடியுதா? அது எப்படி செய்ய முடிகிறது தெரியுமா? அது அவர் கிருபை செய்ததுனால. எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது ஆமென் 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அங்கே அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவனா இருந்தாலும் அவர்களை விட அதிகம் பிரயாசப்படுகிறேன். எப்படி பிரயாசப்படுகிறேன் தெரியுமா? நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென். ஆமென். நீ எதுவுமே செய்ய முடியல, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடுவதை விட, ஆண்டவர் இதை செய்ய வைங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்கு இதை செய்ய வைங்கப்பா, என்ன இந்த காரியத்தை செய்ய வைங்க ஆண்டவரே. பாருங்கள், லூக்கா 5வது அதிகாரத்தில் வலைய போட்டாங்க. ஆனா இங்க அவங்களால வலைய கூட போட முடியல, ஒண்ணுமே பிடிக்கல. வலைய போட்டு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்றால் அப்படி எழுதப்பட்டிருக்கும். வேதம் உள்ளதை உள்ளது போல சொல்லுகிற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. ஆமென். உள்ளதை உள்ளது போல சொல்லுகிற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பிடிக்கவே இல்லை, அதன் அர்த்தம் என்ன? அவங்க வலைய போடல, போட்ல ஏறி உட்காந்து மாறி மாறி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. ஏன் செய்ய முடியவில்லை? அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 21:8. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில், கரைக்கு 200 முழ தூரத்தில் இருக்கிறாங்க. கரையில யார் நிற்கிறார்? 4வது வசனம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இனி 4ஐயும் 8ஐயும் சேர்த்து வாசியுங்கள். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் இயேசு கரையிலே நிற்கிறார், சீஷர்கள் 200 முழ தூரத்தில் இருக்கிறாங்க. அப்ப சீஷர்கள் யாரை விட்டு தூரத்தில் இருக்கிறாங்க? இயேசுவை விட்டு. இயேசுவை விட்டு 200 முழ தூரத்தில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால வலைய கூட போட முடியல. லூக்கா 5வது அதிகாரத்தில் பேதுருவின் படகுல இயேசு இருக்கிறார். அந்த படகு அமிழத்தக்க மீன்கள் கிடைத்தது, வலை கிளியத்தக்க மீன்கள் கிடைத்தது. இப்பொழுது இயேசுவை விட்டு தூரமா இருக்கிறாங்க, அவங்களால வலைய கூட போட முடியவில்லை. அவரை விட்டு தூரம் போகிற அனுபவம் நம்மை இயலாதவளாய் மாற்றிவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். முதல்ல இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், அது இருந்திருந்தா இது செஞ்சிருக்கலாமே, இது இருந்திருந்தா இப்படி செஞ்சிருக்கலாமே. நோ, ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும்னா கூட அவர் நினைக்கணும். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. பவுல் சொல்ற, நான் பிரயாசப்பட்டேன். எப்படி பிரயாசப்பட்டேன்? எனக்குள் இருக்கிற தேவ கிருபை. அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம், அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம். எவ்வளவு பிளான் பண்றோம், எல்லாம் செய்ய முடியுதா? ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்யறோம்னா ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. பலன் ஆண்டவர் நிச்சயம் காண பண்ணுவாருங்க. அது இன்னைக்கு காண பண்ணுவார், இல்லாட்டா என்றைக்காவது பிரயாசத்துக்கு பலன் உண்டு. முதல்ல இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிரயாசத்துக்கு பலன் ஒருவேளை இன்னைக்கு கிடைக்கலனாலும் ஒரு நாள் நிச்சயம் தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? எல்லா எகிப்தியர்கிட்ட போய் பொண்ணு கேட்டு வாங்குங்கிறார். கேட்டு வாங்கி நிறைவானவர்களாய் தான் வெளியே வர்றார். ஏன் கேட்டு வாங்க சொன்னார்? பொண்ணை சும்மா கொண்டு போக வேண்டியது. அதுதான் ஆண்டவர் வனாந்திரத்தில் போஷிக்கிறாரு. காலையில் மன்னாவை கொடுக்கிறார், மாலையில் காடையை கொடுக்கிறார். அப்படி இருக்கிற எகிப்தியர் வீட்டில் போய் பொன் பொருட்களை கேட்டு வாங்க சொல்ல காரணம் என்ன? காரணம் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? ஆமென். இஸ்ரவேலர்கள் அங்கே அவ்வளோ வேலை செஞ்சாங்க. கடைசியில் போக போக என்ன ஆயிட்டு தெரியுமா? பார்வோன் வேலைக்கு தக்க கூலி கொடுக்கவில்லை, நிறுத்தி விட்டான். ஏன்? மாட்டுக்கு வைக்கோல் கூட கொடுக்காம ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனால் வேலை அதிகரித்து விட்டான். அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள், பிரயாசத்துக்கு பலனை கொடுக்க மறுத்து விட்டான், இருதயத்தை கடினமாக்கி விட்டான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியில் இருக்கிற எந்த அதிகாரமானாலும் சரி, அதற்கு மேலே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து
பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இவர்கள் அவ்வளவு பிரயாசப்படுறாங்க, அவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாங்க, அவ்வளவு வேதனைப்படுறாங்க. ஆனா பிரயாசத்துக்கு பலனை கொடுக்கவில்லை, வக்கியோல கூட கொடுக்கவில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்குல வச்சிருந்தார். இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வரும்போது இப்ப இஸ்ரவேலருக்கு மனசுல எப்படி இருக்கும்? எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆனா போதும், எப்படியாவது இந்த வேலையை விட்டு போனா போதும், போனது போட்டு வேலையை விட்டு போனா போதும், வெளியே போனா, இப்படிதானே மனசுல இருக்கும். நாம கூட அப்படிதானங்க. நம்ம ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு உழைப்போம், ஆனா அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் பலனும் இல்லைன்னு சொல்லும் போது சரி போட்டு விடுவோம் சொல்லிட்டு முதல்ல போராடுவோம், ட்ரை பண்ணுவோம். ஒன்னும் இல்லைன்னு அதை விட்டுட்டு வெளியே தானங்க வருவோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பரலோகத்தில் ஒருவர் இருக்கிறார். உன் பிரயாசத்துக்கு பலனை தருகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வரும்போது சொல்றார், எல்லா வீட்டிலுமே கேளுன்றார். கேட்டாங்க, அவங்க நாம இருக்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க பிரயாசத்தின் பலனோட தான் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அவன் பிரயாசப்பட கிருபை செய்கிறவர் அதற்கான பலனை நிச்சயம் தருவார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் துணை இல்லாமல் நம்மால் பிரயாசப்பட முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிருபை இல்லாமல் முதல்ல இதை அறிந்து கொள்ளணும். ஏன் இதை அறிந்து கொள்ளணும் தெரியுமா? நம்ம கம்ப்ளீட் அவரை சார்ந்து இருக்கணும். அதனால என்ன ஆண்டவர் இப்படி படைச்சிட்டீங்களே, என்ன இப்படி வச்சுட்டீங்களே, என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி பலன் இருக்கிறது, எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் புலம்பாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஆமென் ஆமென். நம்மை பிரயாசப்பட வைக்கிறவர் கர்த்தர். அவர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. 200 முழம் தூரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில யாராவது இதை கேட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா முதல்ல இதை அறிந்து கொள்ளுங்கள். ஏன் செய்ய முடியல? தூரமா இருக்கிறீங்களா? தகப்பனை விட்டு இளையகுமாரன் தூரமாய் போனான், ஆகாதவனாய் மாறினான். எப்படி ஆகாதவனாய் மாறினான்? ஒரு பன்றிக்கு வைக்கப்பட்ட தவிட கூட சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாதவனாய் மாறிட்டான். பவுல் சொல்றார், எங்க தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. யாரால் நமக்கு தகுதி உண்டாயிருக்கிறதோ அவர்கிட்ட தான் இருக்கணும், அவரோடு தான் இருக்கணும். நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லாத போது அவர் அண்டை வருவாங்க, அண்டிக் கொள்வார்கள். கொஞ்சம் வாசல் திறக்கப்படும் போது பிரயாசப்படுவதற்கு ஏற்ற பலனை தேவன் தரும்போது அவரை விட்டு தூரம் போயிடுவாங்க. நம் சுய பலத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது. கிருபை, கிருபை. இதை அறிந்து கொள், இதை அறிந்து கொள். என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீ நன்றாய் அறிவீர். என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீ நன்றாய் அறிவீர். பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் பலத்தால் எல்லாம் செய்திட இதை அறிந்தவன் அவரை விட்டு தூரம் நிற்க மாட்டான். அவர் அண்டை வந்து விடுவான், நெருங்கி வருவான். யூதாஸ் இயேசுவை விட்டு தூரம் போனான், வாழவே வழி இல்லாதவனாய் மாறினான். இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனான், எதற்குமே தவிட தின்னுவதற்கு கூட தகுதி இல்லாதவனாய் மாறினான். எனக்கு அது செய்ய முடியல, இது செய்ய முடியலையே சொல்லி புலம்புகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, எவ்வளவு தூரத்தில் நிற்கிறோம், எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம். நமக்கும் இயேசுக்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்கிறது. நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற கேப்பை தான் சாத்தான் யூஸ் பண்ணுவான். நமக்கும் இயேசுக்கும் இடையே இருக்கிற அந்த கேப் தான் நாம சாத்தானுக்கு கொடுக்கிற இடம். வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இன்னைக்கு ஜோமன்ல நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த அறிவு நமக்கு இருக்குமானால் ஒரு நாளை அவருடைய பிரசன்னத்தில் இல்லாமல் துவங்க மாட்டோம், அவருடைய சமூகத்தில் இல்லாமல் முடிக்க மாட்டோம்.
வேலைக்கு டைம் ஆச்சு, அதனால இன்னைக்கு எனக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்ல, போவோம் நைட்டு ஜெபம் பண்ணுவோம். நாம அதன் அர்த்தம் என்ன? நாம் எதை சார்ந்து இருக்கிறோம்? எப்பக்கமும் நெருக்கப்படும் போது மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாய் அல்ல. பவுல் சொல்லுகிறாரு, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிக்கிறதுக்கு கூட, ஒரு காரியத்தை கூட எங்களால் யோசிக்க முடியாது. அதுக்கு நாங்க தகுதி உள்ளவங்க அல்ல. ஆமென். நிறைய காரியம் சாதிக்கலாம் என்று நம்மையும் தாண்டி நம்முடைய சுயத்தை, நம்மிடத்தில் உள்ளவைகளை நம்பி போய் ஏமாந்ததுதான் மிச்சம், ஏமாற்றம் அடைந்ததுதான் மிச்சம். முதலாவது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். என்ன? நான் வலைய வீசணும்னா கூட அவர் துணை இல்லாம முடியாது. என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீ நன்றாய் அறிவி. இதை அறிந்து கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள். வாக்கிலும் செயலிலும் வல்லவனான 40வது வயதிலே மோசே, அவன் நினைச்சா நம்ம தான் அவன் எல்லாத்திலும் வல்லவன் ஆயிட்டோம்ல, இனி நம்மளை ஜனங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அவன் ஜனங்களுக்கு உதவியாய் போய் நின்றான். ஜனங்கள் கேட்டாங்க, ஒன்னு எங்களுக்கு தலைவனா வச்சது யாருன்னு கேட்டாங்க. துரத்தி விட்டாங்க, ஏற்றுக்கொள்ளல. 80வது வயதில் அவன் எதிலெல்லாம் வல்லவன் என்று அறியப்பட்டானோ அது எல்லாமே வீக் ஆயிட்டு. இப்போ சரியா பேசக்கூட அவனால முடியல. இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அனுப்புறேன். எப்படி ஆண்டவரே? என்னால பேச முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன பதில், ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அவனுடைய நாவை தொட்டிருக்கலாமா இல்லையா? கோலுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார், கைக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். இவைகளை செய்தவர் ஏன் அவன் நாவை தொட்டால் என்ன? அவர் நினைத்திருந்தால் அவனை தெளிவாய் பேச வைத்திருக்க முடியுமே? இல்லை. மாறாக என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். அதன் அர்த்தம் என்ன? மோசே, இனி நீ செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீ என்னை மட்டும்தான் சார்ந்திருக்கணும், என்னை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். அப்படி என்றால் கேட்கலாம், அப்போ 5வது அதிகாரத்தில் வலை போட முடிந்ததே. அப்படியே இருந்து வலை போட முடியும், ஆனா பலனை பார்க்க முடியாது. சுயத்தில் நிறைய காரியம் செய்ய முடியுங்க, பலனை பார்க்க முடியாது. அவருக்குள்ள இருந்தா அவர் செய்ய வைப்பார், அதற்கான பலனை காண செய்வார். பேதுருவே, எங்க போற? மீன் பிடிக்க போற. சீஷர்களில் முதன்மையானவன் பேதுரு உண்டு, யோவான் உண்டு, சில சீஷர்கள் உண்டு. மீன் பிடிக்கிறதுக்கு தான் போட்ல ஏறி உள்ள போயிட்டாங்க. ஆனா மாறி மாறி பார்த்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்களே. அவங்களால வலைய கூட போட முடியவில்லை. ஏன் முடியவில்லை? அவருடைய துணை இல்லாமல் நம்மால ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய முடியாது. அவருடைய துணை இல்லாமல் நம்மால் ஒரு சிறு காரியத்தை கூட செய்ய முடியாது. இரண்டாவது ஒரு காரியம், அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? 4வது வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. 2வது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆமென். இங்கே இயேசு தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? அவர்களுக்காக நிற்கிறவராய் தம்மை வெளிப்படுத்தினார். நீங்க கீழே அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிந்ததனால் நான் சம்பவத்துக்குள் அதிகம் போகவில்லை. ஆமென். அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அவர்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி கொடுத்ததை கீழே பார்க்க முடியும். இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி நிற்கிறார் என்றால், அவர்களுக்காக, தம்முடையவர்களுக்காக நிற்கிறவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார். 2வது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, எனக்காக ஒருவர் வந்து நிற்பார். ஆமென் சொல்லுங்க. எனக்காக ஒருவர் வந்து நிற்பார்.
பவுல் இதை சொல்லுகிறார் பாருங்கள். தன்னுடைய ஓட்ட முடிவில் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தின் 16-17 வசனங்கள். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது. பவுல் சொல்றாரு, ஒருத்தர் கூட என் கூட இல்ல, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. அடுத்த வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. கர்த்தரோ எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. அப்ப அடுத்து கேட்கலாம், அப்ப யாரும் இல்லாம எப்படி பவுல்? அதுக்கு மேலதான் பவுல் சொல்லுவாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்ப யாருமே துணை இல்லாம எப்படி பவுல் உங்களால ஓட்டத்தை முடிக்க முடிந்தது என்று கேட்டா அவர் சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. இந்த பகல் வேளையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீ அவருடையவனானால், நீ அவருடையவளானால், யாரும் உனக்காக இல்லாம போனாலும் அவர் உனக்காக நிற்பார். அவர் உனக்காக நிற்பார். எனக்காக நிற்கிற கர்த்தர். பத்மு தீவுல யோவான் தனித்து விடப்படுகிறான். யாரும் இல்லை, ஒருத்தர் கூட கிடையாது. ஏன் தனித்து விடப்படுகிறான்? எல்லா அப்போஸ்தலர்களையும் கொன்று விட்டார்கள். இரத்த சாட்சியாய் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாய் மரிக்கிறார்கள். யோவானையும் கொல்லும்படி பல விதங்களில் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் யோவான் இன்னும் சாகவில்லை. கடைசியில் டொமிஷியன் சக்கரவர்த்தி என்ன செய்கிறான்? இவனை என்ன பண்ணி கொல்ல முடியலையே, ஒன்னு பண்ணலாம், பத்மு தீவுல தூக்கி போட்டுடலாம். இந்த பத்மு தீவு ஒருவரும் தங்கி இராத தீவு. அங்கே ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்க வாய்ப்பே இல்லாத தீவு. ஒருவேளை அங்க என்ன இருந்திருக்கலாம்? கொஞ்சம் எலும்பு கூடு இருந்திருக்கலாம். இதற்கு முன்பதாக இதே போல நாடு கடத்தப்பட்டு மரித்தவர்களுடைய எலும்பு கூடு வேண்டுமானால் ஆங்காங்கே கிடந்திருக்கலாமே தவிர அங்கே வேற ஒண்ணுமே கிடையாது. யோவான் அங்கே தனித்து விடப்பட்டான். தனித்து விடப்பட்ட போது அங்கே நடந்தது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்கள். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை கர்த்தர் பேசுகிறார். பேசின சத்தத்தை திரும்பி பார்த்தேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த ஒப்பானவரையும் கண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே வந்து நின்றார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி சூளையில் போடப்பட்ட போது தானியேலுக்கு அங்க வந்து நிக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அங்கே வந்து நின்றார். நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? சூழ்நிலை எதுவானாலும் சரி, யாரும் எங்க பக்கத்துல வந்து நிக்காம போனாலும் சரி, எனக்கு ஒண்ணு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு துணையாக வந்து நிற்பார். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர். நம்புறவங்க அப்படி வலது கரத்தை உயர்த்தி பாடுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். அல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உண்மையிலே இப்போ சீஷர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, பின்மாற்ற நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா
பேதுரு யோவான் யாக்கோபை அழைக்கும் போது சொன்னார், நீங்கள் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று. அவர்கள் என்ன செய்தார்கள்? வலையையும் படகையும் விட்டு விட்டு வந்தார்கள். இப்பொழுது சூழ்நிலை நிமித்தமாய் விட்டவைகளை திரும்ப எடுக்கிறாங்க. சொல்ல வேண்டுமானால் ஒரு பின்மாற்ற நிலை, 200 முழம் தள்ளி போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை. அவரோடு இருந்த போது அவர் எப்படி அழைத்தார் தெரியுமா அவர்களை? யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்துக்கு போய் சகோதரரிடத்துக்கு போ. எப்படி கூப்பிடுறாரு? சகோதரர். சகோதரர். ஏன் சகோதரர் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது சீஷர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, திரளான கூட்டம். அப்பொழுது இயேசுவின் தாயார் மரியாள், இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பிற்பாடு பிறந்த அவருடைய சகோதரர்கள் வெளியே நிற்கிறாங்க. அப்பொழுது ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, உம்முடைய தாயாரும் சகோதரர்களும் உம்மை தேடுகிறார்கள் என்று. உடனே இயேசு கிறிஸ்து சீஷர்களை கை காண்பித்து சொன்னார், இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். ஏன்? தேவ சித்தம் செய்கிறவர்கள், என் உடன் இருக்கிறவர்கள், இவர்கள் என் சகோதரர்கள் என்று சொன்னார். இங்கே மரியாளிடத்தில் சொல்லும் போது என் சகோதரரிடத்தில் போய் சொல்லு என்றார். இப்பொழுது இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? கொஞ்சம் தூரமாய். இப்ப தூரமா இருக்கிறவங்களை திருப்பி அழைக்கணும், திருப்பி கொண்டு வரணும். தூரமா இருக்கிறவனை தம்மண்டை திரும்ப கொண்டு வர அவர் எப்படி அழைத்தார் தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 21:5 வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. பின்மாற்றக்காரனேன்னு சொல்லி இருக்கலாம்ல ஆண்டவருக்கு, பாவியேன்னு கூப்பிட்டு இருக்கலாம்ல ஆண்டவருக்கு, எவ்வளவு சொல்லி இருக்கலாமே. ஆண்டவர் சீஷர்கள் காது கேட்கவே என்ன சொன்னார்? கலப்பையின் மேல கையை வச்சு பின்னிட்டு திரும்புகிறவன் ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும். நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும். என்னை சகோதரன் என்றும் அழைக்கிறார், பிள்ளை என்றும் அழைக்கிறார். நான் அதை இப்படி எழுதினேன், தோள் கொடுக்கும் சகோதரரும் அவரே, தோள் மீது சுமக்கும் தகப்பனும் அவரே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு தோள் கொடுக்கிற சகோதரரும் அவரே, என்னால முடியலன்னு சொல்லும் போது என்னை தோள் மீது சுமக்கும் தகப்பனும் அவரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. ஆண்டவர் நினைச்சாங்க விட்டுருக்கலாம், ஆண்டவர் நினைச்ச அந்த இடத்துல விட்டுருக்கலாம். ஹalleluya, விடல விடல. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா வைத்தீரே. ஆமென். நாள் முதல் ரபத்துனா ரந்தனல ரக்கமதரியாந்தனரே. ஹalleluya. மெதுவான தென்றல், மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. நமக்காய் நிற்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. வாழ்க்கையில் ஆபத்து வரும்போது அவர் சொல்வார், நான் உனக்கு இன்னும் அனுகூலமான துணையாயிருப்பேன். எனக்காய் நிற்கிறவர். இதை அறிந்து கொள்ளுங்கள், பின்வாங்கி போயிடாதீங்க.
ஆமென். உன்னால் எதுவுமே அவர் இல்லாம உன்னால் பிரயாசப்படவே முடியாது என்பதை நீ அறிந்து கொள்வாயானால் நீ அவரையே சார்ந்திருப்பாய், நெருக்கமாக இருப்பாய். எனக்கு எதையோ செய்யறதுக்கு சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, சர்வீஸுக்கு ஏன் வரல, இன்னைக்கு விட்டா எனக்கு இந்த வேலையை முடிக்க முடியாது. அதன் அர்த்தம் என்ன? என்னால் இது செய்ய முடியும் தானே? முடியாதுங்க. அவர் இல்லாம ஒன்றும் வலையே போட முடியாது. நீங்க வேணா போட்டை தள்ளி கொண்டு போகலாமே தவிர சும்மா தான் இருக்க முடியும். இதை அறிந்து கொள்வோமானால் நாம் அவரை சார்ந்திருப்போம். எந்த சூழ்நிலையிலும் அவர் எனக்காய் நிற்பார். இதை அறிந்து கொள்வோமானால் நாம் காத்திருப்போம், வெயிட் பண்ணுவோம். நமக்கு சரின்னு தோன்ற பல வழிகள் இருக்கலாம், அதை நோக்கி நாம் போக மாட்டோம். வெயிட் பண்ணு, அவர் ஏதாவது செய்வார். அவர் செய்ய காத்திருக்கிறவர்கள், ஆமென், அவர் எனக்காக நிற்பார், அவர் எனக்காக நிற்பார். ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு வணங்கி இருக்கலாமே, இல்லைன்னா இப்படி கூட பண்ணியிருக்கலாம்ல. என்ன வணங்குறது மாதிரி அவங்க முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு உள்ள, ஆண்டவரே நான் உங்களை தான் ஆராதிப்பேன் சொல்லியிருக்கலாம்ல. சூழ்நிலை நெருக்கும் போது அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவர் உடனே தண்டிச்சிருவாரா? இல்லையேங்க. சூழ்நிலை பேதுரு மறுதலிக்கவா போனாரு? இல்ல, போன இடத்துல அந்த சிச்சுவேஷன்ல மறுதலிச்சிட்டார். அவனுடைய பலவீனம். உடனே ஆண்டவர் தண்டித்தாரா? இல்ல, வேதம் சொல்லுகிறது அவனை திரும்பி பார்த்தார். உண்மையிலே அவன் செய்த செயலுக்கு அவனுக்கு முகத்தை மறைச்சிருக்கணும், ஆமாவா இல்லையா? ஆனா மறைக்கல, திரும்பி பார்த்தார். அந்த பார்வை அவன் வாழ்க்கையை மாற்றினது. ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ அதே மாதிரி வேற வழியில் என்ன செய்ய, வேற வழியில் ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிருங்க கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கலாம். ஆனா கேட்டாங்களே? இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் எனக்காக வந்து நிற்பார், அவர் எனக்காக நிற்பார். இந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. அவர் மேல, அதான் பைபிள்ல இருக்கு, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இதை அறிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலை மாறுகிறது, மனிதர்கள் விலகுகிறார்கள், எல்லாம் கைவிட்டு போவது போல இருக்கிறது, என் பலனும் குறைந்து கொண்டே போகிறது. எந்த சூழ்நிலை, எந்த நெருக்கம், எந்த நிலையானாலும் சரி, ஆமே, நாம் பாடினோமே, கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் அவர் எனக்காக வந்து நிற்பார். விடியற்காலமான போது இயேசு எப்படி தம்மை வெளிப்படுத்தினார் தெரியுமா? அவர்களுக்காக நிற்கிறவராய் வெயிட் பண்றார், நமக்காக நிற்பார். ஆமென். பாதி வழியில் விட மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். செய்வேன்னு சொன்னார் செய்வார், நடத்துவேன் சொன்னார் நடத்துவார், சுமப்பேன் சொன்னார் சுமப்பார். எந்த சூழலிலும் அவர் நம்மோடு கூட நிற்பார். நல்ல கவனிங்க, இஸ்ரவேலர்களில் அநேகர் வனாந்திரத்தில் விழ காரணம் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகினதினால் அல்ல, அவர்கள் அவரை விட்டு விலகினதினால். நம்முடைய வாழ்க்கையில் உண்டான அத்தனை பிரச்சனைக்கு காரணம் அவர் நம்மை விட்டு விலகினதினால் அல்ல, நாம் அவரை விட்டு விலகினதினால். ஹல்லேலூயா. பேதுரு மறுதலிக்க காரணம் ஆண்டவர் சொல்லிட்டார், இப்போ வராதுங்கிறார். ஒரு பாதையை ஆண்டவர் நமக்கு அடைப்பாரானால் அந்த பாதையை போய் நம்ம முயற்சி செய்யக்கூடாது. ஒரு காரியம் செய்யாதே என்று அவர் சொல்லும் போது அந்த காரியம் நமக்கு நலமாய் தோன்றினாலும் செய்யக்கூடாது. அவர் காட்டும் பாதை நம் கூட அவர் இருப்பார். ஒருவேளை இன்று நம் கண்களுக்கு அது வனாந்தரமாய் தெரிந்தாலும், ஒரு இல்லாமையே நம்முடைய கண்களுக்கு தெரிந்தாலும், அவர் இல்லாமல் எதையும் முயற்சி செய்யாதிருங்கள். அவருக்காக காத்திருங்கள், அவர் நிற்பார். இயேசு வந்து நின்றார். மூன்றாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இயேசு கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு, அவர் கர்த்தர், லார்ட். கர்த்தர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? நீ இதை முதல்ல அறிஞ்சுக்கோ. அவர் கர்த்தர். கர்த்தர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் தீர்மானித்து நடப்பிக்கிற
வல்லமையுடையவர் அல்லது அதிகாரமுடையவர். எல்லாவற்றையும் சர்வத்தையும் தீர்மானிக்கிற அதிகாரமுடையவர், சர்வத்தையும் நடப்பிக்கிற வல்லமையுடையவர் கர்த்தர். முதலாவது அவர்கள் இயேசுவை எப்படி அறிந்தார்கள் தெரியுமா? பேதுரு சொல்லுகிறார் ஐயரே அப்படிங்கிறார், அந்திரேயா ரபி அப்படிங்கிறார். அப்படின்னா போதகர். ஏன்னா அவர் டீச் பண்றார், நிறைய பேசினார். இயேசுவோடு இருக்கிறவர்கள் போதகத்தால் நிரம்புவார்கள், போதகத்தால். அப்படி பார்க்கிறாங்க. அடுத்து பேதுரு ஆண்டவரே அப்படிங்கிறார். அடுத்து ஒரு சூழல்ல அவங்க இவர் யாரோ அப்படிங்கிறாங்க, இவர் யாரோ. அடுத்து பேதுரு சொல்றார் நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் பேதுருவுக்கு சொல்லுகிறார், அவர் இயேசுன்னு மாத்திரம் அல்ல, இயேசுவை காண்பித்து சொல்லுகிறார், அவர் கர்த்தர். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அதிகாரமுடையவர். அவன் இப்படி சொல்ல காரணம் என்ன? காரணம் அதற்கு மேலே பாருங்கள், அதனுடைய 5-6 வசனங்களை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். ஆண்டவர் டைரக்ஷன் காட்டுறார், வலையை வலது புறமாய் போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர். வலையை எங்க போடணும்னு அவர் தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானித்த பிறகுதான் அவங்களுக்கே போட முடிகிறது. வலையை வலது புறமாய் போடு, அப்பொழுது அங்க மீன் இருக்குன்னு சொல்லல, அகப்படும் என்று சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? அங்க மீன் இல்லைனாலும் அவர் காட்டுற டைரக்ஷன்ல நான் வலைய போட்டா இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைத்து தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீன் எங்க ஆண்டவரை இருக்குன்னு கேட்க கூடாது, எங்க வலைய போடணும்னு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் நன்மை எங்க இருக்குன்னு கேட்க கூடாது, நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். வலைய வலதுபுறமாய் போடு, ஆண்டவர் அங்க மீன் இருக்கா இல்லையா இது சொல்லக்கூடாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட, அதுதான் கர்த்தர், அதான் கர்த்தர். வலதுபுறமா போட்டு மீன் கிடைக்கல, சரி நீ லெஃப்ட் சைடு போடு அப்படியா சொன்னார்? இல்ல, அங்க மீன் இல்லைன்னா அங்க வந்துரும். ஏன்னா சொன்னது கர்த்தர். ஆமென். சொன்னது கர்த்தர். இதை அறிந்து கொள். உன்னோடு பேசுகிறவர் யார் என்பதை அறிந்து கொள். உன்னிடத்தில் ஒரு காரியத்தை அவர் செய்வேன் என்று சொன்னால் அது செய்வார். ஆமென். நடக்கும்னு சொன்னா அது நடக்கும். ஹalleluya. யார் என்பதை அறிந்து கொள். அவர் யார்? உன் பக்கத்துல வந்து நிக்கிறாரே, உனக்காக கரையில வந்து நிக்கிறாரே, நீ தள்ளி போன பிறகும் உன்னை விட்டு தள்ளி போகாமல் உனக்காக வெயிட் பண்றாரே, அவர் யார் தெரியுமா? அவர் கர்த்தர். ஆமென். வலதுபுறமாய் வலைய போடுங்கள், கிடைக்குதா பாப்போம். இல்ல நாம என்ன சொல்ல, நாங்க ஜெபம் பண்றோம், ஆண்டவருக்கு சித்தம்னா கிடைக்கும். இல்ல, அவர் அப்படி இல்லை, போடு கிடைக்கும். ஆமென். ஹalleluya. எனக்கான பாதையை காட்டுகிறவர், நான் செய்யும் செயலை எனக்கா நான் என்ன செய்யணும் என்பதை தீர்மானிக்கிறவர். இவர்கள் வலையை போட்டு வாசிங்கள், அப்படியே அவர்கள் போட்டு, எப்படியே அவர் எப்படி சொல்றாரோ அப்படியே அவர்கள் போட்டு, அடுத்த வார்த்தை, திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பாருங்கள், ஆண்டவர் ஒரு வார்த்தை, ஒரு டைரக்ஷனை காட்டுறாரு, ஒரு வார்த்தை கட்டளை இடுகிறார். என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கிறது. இனி அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆதலால் இயேசுவுக்கு அன்பான, ஆதலால் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் சொல்றாரு, ஹே அவர் கர்த்தர். ஆமென். அவர் கர்த்தர். சங்கீதம் 33:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கர்த்தர். ஆமென். ஒரு பெரிய அதிகாரத்திலே ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினவன் தான் நேபுகாத் நேச்சார். அந்த நேபுகாத் நேச்சார் நினைச்சிட்டான், நான் தான் இந்த உலகத்திலேயே ஆமென் அதிகாரத்தில் இருக்கிறவன், மற்ற அதிகாரங்கள் எல்லாம் தனக்கு கீழே என்று எண்ணினான். அவன் வாழ்க்கையில் தேவன் ஒரு அடி கொடுத்தார் பாருங்க. அப்பொழுது அவன் புத்தி
தெளிந்து சொன்ன வார்த்தை என்ன? தானியேல் 4வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். தானியேல் 4வது அதிகாரத்தின் 35வது வசனம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். ஒன்றுமில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது சொன்னது ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, பாபிலோன் ராஜா, பாபிலோன் சாம்ராஜ்யம். ஒரு சாதாரண நாட்டு ராஜா அல்ல. அந்த காலத்தில் பாபிலோனின் கைதான் ஓங்கி இருந்தது. அந்த ராஜா சொல்றாரு, அவருக்கு முன்னாடி பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அடுத்த வார்த்தை, அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவர் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமி இருக்கிற எந்த அதிகாரத்தில் உள்ளவர்களும் செய்ய நினைத்த காரியத்தை அவரால் தடுக்க முடியும். ஆனால் அவர் செய்ய நினைத்த காரியத்தை எந்த வல்லமைக்கும் தடுக்க முடியாது. அவர்தான் கர்த்தர். ஹalleluya. அவர்தான் கர்த்தர். எனக்காக ஒரு காரியத்தை செய்ய அவர் கரம் நீட்டினது உண்டானால் எந்த வல்லமைக்கு அதை தடுக்க முடியாது. இதை நீ அறிந்து கொள். அவர் யார் என்பதை அறிந்து கொள். ஹalleluya. முடியாது என்றே வார்த்தையை தந்தீர், உம்மீது நம்பிக்கை வைத்தேன். நடக்காது என்றே வார்த்தையை தந்தீர், உம்மீது நம்பிக்கை வைத்தேன். வார்த்தையை தந்துட்டு என்ன செய்தார் சொல்லுங்க? ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர், உந்தரின் சாட்சியாய். ஹalleluya. ஆமென். ஏற்ற காலத்தில் He is Lord. He is Lord. அவர் கர்த்தர். அப்படியே கைகளை உயர்த்தி, எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். அவர் கர்த்தர். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எல்லாரையும் போல அவரை நினைச்சிராத. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதை அறிந்து கொள். அவர் கர்த்தர். ஆமென். Thank you Father. கரத்தின் நிழலினாலே ஆமென், கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தி. ஹalleluya. நிழலினாலே என்னை மூடி. நாம் யாரை ஆராதிக்கிறோம்? சர்வத்தையும் தீர்மானிக்கிறார். ஒருத்தங்க வந்து சொல்றாங்களா, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, உடனே பயப்படுறோமா? வேண்டாம். அவர் அறியாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் அவர் கர்த்தர். கர்த்தர் ஒருவரே, அவர் மட்டும்தான். அவர்தான் யெஷுவா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யேசபேல் டேட் குறிக்கிறாள் எலியாவுக்கு. டேட், நாளைக்கு இதே நேரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்துக்காக நான் பழி வாங்கலைன்னா பாருங்க. அவ்வளோதான். இவர் சோர்ந்துட்டார். சோர்ந்து போய், போதும் ஆண்டவரே நீங்களே எடுத்துருங்க. அதன் அர்த்தம் நாளைக்கு அவ கொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன எடுத்துருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய புலம்பல் அப்படிதான். பிரச்சனை தலைக்கு மேலே போகும்போது, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், எப்பொழுது வருவீர் ஆண்டவரே? ஏதோ வருகையில் போக ஆசைப்பட்ட மாதிரி இல்லை. அந்த பிரச்சனையில் நம்முடைய வாழ்க்கை முடிகிறத விட நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். ஏய், இயேசுபேல் இன்னைக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறா, நாளைக்கு விழுவா. உன்னை அழைத்தவர் உனக்கான ஓட்டத்தை நியமித்தவர். அவர் விசுவாசத்தை துவங்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இருக்கிறார். நீ ஓடு எலியாவே, ஓடு. ஏன் அவன் நேர சூரஜ் செடிகளிலிருந்து ஓடி குகைக்குள்ள போறான். ஆண்டவர் திருப்பி கூப்பிடுறார், இங்க வா, உனக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிறார். அது யேசபேல் அப்படி தீர்மானிக்கிறவர் கர்த்தர். உனக்காக நிற்கிறார் பாத்தீங்களா, உங்களுக்காக நிற்கிறார் பாத்தீங்களா, அவர் தான் டிசைட் பண்ணுவார்.
டிசைட் பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சத்தமா என் கூட சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க, உமக்கொப்பானவர். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் அறிந்து கொள்ளுங்கள், அவர் கர்த்தர், சர்வத்தையும் தீர்மானிக்கிற அதிகாரமுடையவர். ஆமென். வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த பூமியில நம்மளை எவ்வளவு நாள் வச்சிருக்கணும்னு தீர்மானிக்கிறது அவர். இந்த பூமியில நம்ம எப்போ பிறக்கணும்னு தீர்மானிக்கிறது அவர். எவ்வளவு நாள் வாழணும்னு தீர்மானிக்கிறது அவர். எப்போ நம்மளை எடுக்கணும்னு தீர்மானிக்கிறது அவர். இதற்கிடையில எந்த வல்லமை என்ன தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் அது நடக்காது, நடக்க அவர் விடமாட்டார். அவர் கர்த்தர். ஆமென். அசீரியன் ஒரு பக்கம் பல தீர்மானங்களை கொண்டு வருகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா 7வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம், அவங்க கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். அவங்க கோபத்தில் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்றாங்களே, அதை நினைச்சு நீ உன் இருதயம் பயப்பட வேண்டாம். அடுத்த வசனம், கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதின்படி சம்பவிப்பதும். ஆலோசனை போடுவாங்க, சத்துரு ஆலோசனை போடுவான். பார் நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, ஆண்டவர் சொல்ல அது நடக்காது. அப்ப எது நடக்கும்? அதே ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனம், 14:24, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆமென். வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரதிகூலத்தின் நடுவில் இருக்கும்போது ஏசாயா 7:7 ஏசாயா 14:24 சேர்த்து வச்சு திரும்ப திரும்ப வாசிங்க, உங்களுக்குள்ள பலன் வரும். ஆமென். ஏசாயா 7:7 அந்த 2 வசனத்தை சேர்த்து வாசிக்கிறீங்களா? ஏசாயா 7:7 கர்த்தராகிய ஆண்டவர், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதின்படி சம்பவிப்பதும் இல்லை. இனி அடுத்த வசனத்தை வாசிங்க, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஹalleluya 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 என்று சேனைகளின் கர்த்தர் எப்படி சொல்லுகிறாராம்? ஆணையிட்டு சொல்லுகிறார், ஆணையிட்டு சொல்லுகிறார். இதை அறிந்து கொள். எதை அறிந்து கொள்ளணும்? நான் ஆராதிக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் தோள் கொடுக்கும் சகோதரன், தோள் மீது சுமக்கும் தகப்பன், சர்வத்தையும் தீர்மானிக்கிற அதிகாரமுடைய கர்த்தர். 4வது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆமென். அதே வசனம் யோவான் 21:7, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியா தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். 4வது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன் நிலையை அறிந்து கொள். நீ ஒன்னு அறிந்து கொள். நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். இப்பொழுது பேதுரு எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? வஸ்திரம் இல்லாதவனாய் இருக்கிறான், வஸ்திரம் இழந்தவனாய் இருக்கிறான். வஸ்திரம் இழந்தவனாக காரணம் என்ன? கரையை விட்டு 200 முழம் தள்ளினதே காரணம். இயேசுவை விட்டு ஒருவன் எப்பொழுது தூரம் போக ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை அவன் இழக்கிறான். இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டு திரும்பி மீண்டு வரும்போது அவனுக்கு எது இல்லாதிருந்தது தெரியுமா? தகப்பனுடைய வஸ்திரம் இல்லாதிருந்தது. அவனுக்கு என்ன? அடிமையின் வஸ்திரம் அவனுக்கு இருந்தது. என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நம்முடைய கவலை எதுவாக இருக்கு தெரியுமா? படகுல மீன் இல்லையங்கிறத குறித்து தான் நிறைய கவலைப்படுறோம். அவர் தந்த அந்த வஸ்திரத்தை இழந்ததை குறித்து யாராவது கவலைப்படுகிறோமா? ஆமென். உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், ரட்சிப்பை காத்துக்கொள். ஒரு காரியத்தை குறித்து வேதத்தில் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன இதே வேதம் ஒரு காரியத்துக்காக கவலைப்பட சொல்லுகிறது. எந்த காரியம்? எபிரேயர் 2:4 வாசிங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம்.
2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அதன் அர்த்தம் என்ன? தண்டனைக்கு தப்புவிக்கப்பட ரட்சிப்பை குறித்து கவலைப்படு. நான் அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறேனா? சிலுவையில கிறிஸ்து சம்பாதித்து தந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறேனா? நீ உன் நிலையை அறிந்து கொள். நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, ஓகே. அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறோமா? நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, ஞானஸ்நானம் எடுத்து 12 வருஷம் ஆச்சு. சில சொல்லுவாங்கல்ல, நான் அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கே ஞானஸ்நானம் எடுத்து, அன்னைக்கே அபிஷேகம் கிடைச்சது. இப்போ உன் வஸ்திரம் எங்கே? உன் வஸ்திரம் எங்கே? உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். நீ உன் நிலையை அறிந்து கொள். நான் அவருக்கு சமீபமா இருக்கிறேனா, தூரமா இருக்கிறேனா? தாவீது தன் நிலையை உணர்ந்த போது தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னை கழுவும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து போடாதிரும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி போடாதிரும். இன்னைக்கு நம்முடைய கவலை எதுவா இருக்கிறது? பணம் இல்லையே, சாப்பாடு இல்லையே, ஃபீஸ் கட்ட பணம் இல்லையே, அதுக்கு இல்லையே, இதில் நம்முடைய கவலைகள் எல்லாம் இவைகளை குறித்தே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படுறதுனால ஏதாவது ஒன்று கூட்ட முடியுமா? இல்ல, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவர் தானங்க பிழை பூட்டுகிறார், அவர் தானங்க நடத்துகிறார், எவ்வளவு ஆச்சரியமா நடத்துகிறார். ஆமென். எனவே என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், இதை குறித்து நீ கவலைப்படாதேன்னு சொல்லிவிட்டு இதே வேதம் சொல்லுது, ரட்சிப்பை குறித்து கவலைப்படு. ஆமென். ரட்சிப்பை குறித்து கவலைப்படு. ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களா இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை குறித்து கவலைப்படு. ஆண்டவர் சொல்லுகிறார் ஊமை. லூக்கா 12வது அதிகாரத்தில், ஆமென், லூக்கா 12வது அதிகாரம், அங்கே பாருங்கள், 16வது வசனம் முதல் வாசியுங்கள். அதற்கு அவர் 12:16 அல்லாமலும் அவர் ஒரு உண்மையை சொல்லுகிறார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அவனுக்கு இடம் முழுவதும் தானியம் நிரம்பிட்டு, இப்பொழுது அவனுக்கு கவலை என்ன தெரியுமா? ஐயோ, இனி மீதமுள்ள தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லையே. அவனுக்கு கவலை அதுவா இருக்குது. தானியத்தை சேர்த்து வைக்க இடம் இல்லையே, தானியத்தை சேர்த்து வைக்க. அவனுக்கு விளைச்சலை குறித்த கவலை இருக்கிறது. ஆனால் அவனுக்கு எந்த கவலை இல்லைன்னா ஆத்மாவை குறித்த கவலை இல்லை. எனவே என்ன செய்கிறான்? தானியத்தை சேர்த்து வை, அந்த தானியம் கெட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். 19வது வசனம். பின்பு ஆத்துமாவே, 18வது வசனத்தை வாசிங்க. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி பிள்ளைகளே என்று கூப்பிடல, மகனே மகளே என்று கூப்பிடவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒரு கொஸ்டினும் போடல, எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? என்ன, உனக்கு தானியம் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு உன் இடத்தை பெருசாகி கெட்டியே, உனக்குள்ள இருக்கிற ஆத்மா பாதுகாப்பா இருக்கிறதா என்று ஒரு நிமிடம் யோசித்தாயா? ஐயோ, இந்த தானியம் எல்லாம் கெட்டு போகுது. நம் பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா எதை குறித்து அதிகமா கவலைப்பட வேண்டும்? நம்ம மழை பெய்யும் போது வெளியே துணியை போட்டோம்ல, துணி காய போட்டோம்ல, துணி எல்லாம் நனையுதேன்னு சொல்லிட்டு ஓடி போய், ஆமென், சில மாதங்களில் சில வருடங்களில் பழுதாய் போகிற, கிழிந்து போகிற அற்ப விலையுள்ள துணிக்காக கவலைப்படுகிறோமே. சிலுவையில சம்பாதித்து தந்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலைப்படுகிறோமா? ஆமென். ஆண்டவர் சொல்ற, நீ நாளைய குறித்தே கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றார். அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் அதனது நாளுக்கு போதும். நம்முடைய கவலை எதுவா இருக்குங்க? ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை பார்த்து சொல்ல, மதிகேடனேங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? இவன் ஆத்துமாவை குறித்து
பேதுருவின் வலை கிளியத்தக்க மீன்களை கொடுத்தார். ஏன் வலை கிளியல தெரியுமா? அவனுக்கு தேவையானதை எடுத்துட்டு மீதியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறான். இல்லை நான் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் வேணும்னா அந்த வலை கிழிந்திருக்கும், அத்தனை மீனும் கீழே விழுந்திருக்கும். வலை கிழியத்தக்க மீன்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் என்ன செய்கிறான்? தனக்கு தேவையானதை நிரப்பிவிட்டு மற்ற படகுக்கு கை காட்டுகிறான். அந்த படகை கொண்டு வர்றாங்க, அதுவும் நிரப்பப்படுகிறது. இவனுக்கும் ஆசீர்வாதமா, இவன் ஆசீர்வதிக்கவும் படுகிறான், இன்னொரு ஆளுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறான். இல்லை 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 இல்லை, யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், ஆமாம் எனக்கு தான். கடைசியில் என்ன இருக்கும்? பிறருக்கு கொடுக்காம இருந்திருந்து அந்த வலை கிழிஞ்சிருக்கும். அவனுக்கு தேவைக்கு அதிகமாய் வந்து விட்டது. அவன் என்ன செய்கிறான்? அதை குறித்து தான் கவலை. இதை எப்படியாவது இன்னும் நான் நிறைய நாள் சாப்பிடணும், நிறைய நாள் வச்சு சாப்பிடணும். ஆண்டவர் சொல்ற, மதிகடனே இன்னைக்கு நைட்டு உன் ஆத்மா எடுக்கப்பட்டால் கொஸ்டின் போட்டாலாவது ஓகே, எடுக்கப்படும். அவர் சொல்ல அதன் அர்த்தம் நீ கவலைப்படணும். ரட்சிப்பை குறித்து, ஆத்மாவை குறித்து ஒவ்வொரு நாளும் கவலைப்படணும். அதை பயத்தோடு வாழணும். ஒரு நாள் விலகிடக்கூடாது. ஆமாம், நீ உன் நிலை உணர்ந்து கொள். பேதுரு தன் நிலை உணர்ந்ததும், ஐயோ நான் வஸ்திரம் இல்லாதவனா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் குதிக்கிறான் கடல்ல. நிலையை உணரணும். அவரை விட்டு தூரம் போகிற அனுபவம் நம்மை வஸ்திரம் இல்லாதவர்களாய் மாற்றும். அவரை அண்டிக் கொள்ளுகிற அனுபவம் நம்மை வஸ்திரமுடையவர்களாய் மாற்றும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்ததும் அவனுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமாங்க? வஸ்திரம். இயேசுவினிடத்தில் வருகிறவர்களுக்கு முதல்ல கொடுக்கப்படுவது என்ன தெரியுமா? ரட்சிப்பு என்னும் வஸ்திரம். ஆமென். ஐந்தாவதாக எதை அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? யோவான் 21:12 வாசிங்கள். 21:12. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள் என்று அழைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நீ தூரம் போனாலும் அவர் மீண்டும் உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். மீண்டும் உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நற்செய்தியை ஆமேன் சொல்லும்படி விரும்புகிறேன். நான் இந்த வார்த்தையை தியானித்த போது ஆமேன், அது இரவு ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் ருசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். நல்ல புரிஞ்சு 200 மூலம் தள்ளி போயிட்டாங்க. திரும்பியும் படகை தூக்கிட்டு பழைய வேலைக்கு போயிட்டாங்க. ஆமென். ராஜ்யத்துக்குரிய வேலையிலிருந்து கலப்பை மேல கை வச்சுட்டு திரும்பிட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துல வந்து வாருங்கள் என்று அழைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஒருவேளை நீ தூரமா இருக்கலாம். ஆமென். அவரை விட்டு தூரம் போய் எல்லாம் இழந்தவனா இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இழந்ததை திரும்ப தர, நீ கண்ட இக்கட்டுகள், ஆபத்துகள், வேதனைகளுக்கு பதிலாய் எல்லாவற்றையும் திரும்ப தர, உன் மேன்மையை பெருக பண்ண அவர் உன்னை மீண்டும் சேர்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இந்த பாக்கியம் எப்பொழுதும் இருக்கும் என்று தப்பு கணக்கு போடாதிருங்கள். வாசல் அடைபடும் வரைதான் இந்த கிருபை. வாசல் அடைபடும் வரைதான் கிருபை. வாசல் அடைபடுவதற்கு முன்னும் வாசல் அடைபட்ட பின்பும் திரும்பி வருகிறவர்களுடைய நிலை என்ன? இதை புரிஞ்சுக்கணும். இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம் என்றாலும் சூழ்நிலைகள் எதை நமக்கு எச்சரிக்கிறது? ஆண்டவர் அதை தானே சொன்னார். காலத்தை நிதானிக்க முடியாது. எல்லாத்தையும் நிதானிக்கிறீங்களே, ஒரு காலத்தை பார்த்தால் நிதானிக்கிறீங்க. மழை எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியுது. ஆமென். மழை எப்போ பெய்யாதுன்னு உங்களுக்கு தெரியுது. எல்லாத்தையும் நிதானிக்கிற நீங்க அவரை குறித்து நிதானிக்காம போயிட்டீங்களே. அதன் அர்த்தம் என்ன? இந்த சூழ்நிலைகளை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன? இது கிருபையின் காலமாய் இருப்பினும் இந்த கிருபையின் காலத்துடைய கடைசி பக்கத்தில் வந்து நிற்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட ஏறக்குறைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. இனி நிறைவேற வேண்டியது ஒன்றுதான், என் ராஜாதி ராஜாவினுடைய வருகை. அதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே வந்து அமருவார். இதெல்லாம் வேதம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் வர வேண்டும். 2 வசனங்களை காண்பிக்கிறேன். எந்த வசனம்? வாசல் அடைபடுவதற்கு முன்னே அவரிடத்தில் வருகிறவனுடைய நிலையும், வாசல் அடைப்பட்ட பின்பு அவரிடத்தில் வருகிறவனுடைய நிலையும். எதற்காக இந்த வசனங்களை சொல்லுகிறேன் என்றால், நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், பிற்பாடு பார்த்துக் கொள்ளலாம் என்று கிருபையை அலட்சியம் பண்ணாதே. வாசல் அடைபடும் முன் அவரிடத்தில் வந்தால் அவர் என்ன செய்வார்? ஏசாயா 54:7. ஏசாயா 54:7.
இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து. வாசல் அடைபடும் முன்னே அவரிடத்தில் திரும்பி வருகிறவனை உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்வார். இளையகுமாரன் திரும்பி வந்தபோது சேர்த்து கொண்டார். எப்படி சேர்த்து கொண்டார்? உருக்கமான இரக்கங்களால். அதன் அடையாளமாக ஓடி போய் கழுத்தை கட்டி அணைத்து முத்தமிட்டு சேர்த்து கொண்டார். உருக்கமான இரக்கங்களால். வாசல் அடைப்பட்ட பின்பு நாம் வந்தால் வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 25:11-12. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று, ஜீசஸ் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசல் அடைப்பட்ட பின்பு வந்தால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? எனக்கு ஒன்னு தெரியவே தெரியாது. வாசல் அடைபடும் முன்னே அவரிடத்தில் வந்தால் பெயர் சொல்லி அழைப்பார். எப்ராஹிமே, நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. இதெல்லாம் இந்த கிருபையின் காலத்துல தான். வாசல் அடைபடும் முன்னே அவரிடத்தில் வா, உன்னை மீண்டும் சேர்த்து கொள்ள அவர் விரும்புகிறார். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று காலத்தை தள்ளாதே. ஒரு நாள் பிறப்பதையே நீ அறியாயே. யாக்கோபு கண்ணீர் வடித்தான், ஏசா கண்ணீர் வடித்தான். யாக்கோபு கண்ணீர் வடித்த போது அந்த கண்ணீர் அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. ஆனால் ஏசாவின் கண்ணீரினால் அவனுக்கு பிரயோஜனமே இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் பிற்பாடு கண்ணீர் விட்டு அழுதான். அழ வேண்டிய காலத்தில் அலட்சியம் பண்ணினான். பிற்பாடு நாளை நாளை என்று இருந்து விடாதே. வாசல் அடைபடும் முன்னே உன்னை சேர்த்து கொள்ள விருப்பமாய் இருக்கிறவரிடத்தில் நீ வந்தால் அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உருக்கமாய் சேர்த்து கொள்வார். வாசல் அடைபட்ட பின்பு வந்து கதவை தட்டினாலும் அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, எனக்கு ஒன்னு தெரியாது. எப்படிங்க இருக்கும்? பிள்ளைகளே வாருங்கள், இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பார், அதான் சர்ச்சுக்கு எப்போனாலும் போலாமே. முடியாதுங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு வர முடியல. நம்ம நினைக்கிறோம் நிறைய, அது செய்யலாம் இது செய்யலாம், நடக்காது. தேவன் தருகிற தருணத்தை பயன்படுத்துங்கள். தேவன் தருகிற தருணத்தை பயன்படுத்துங்கள். இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார், உடைஞ்சிட்டான். உடைஞ்சதை என்ன செஞ்சான்? எழும்பி வெளியே போயிட்டான். இல்ல வீட்டில் போய் அழலாம், இல்ல வீட்டில் போய் அழலான்னு தீர்மானிச்சுட்டு இருந்தா இன்னும் 3 தடவை மறுதளிச்சிருப்பான். உணர்த்தப்பட்டதும் உணர்வடைகிறான். தள்ளி போயிருந்த அழுறான். அவ்வளவுதான், அந்த 3ஓட முடிஞ்சது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பயன்படுத்தினான். உன்னை அவர் மீண்டும் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். இனியும் காலத்தை தள்ளாதே. இந்த வாசல் அடைபடும் முன்னே வா, உன்னை பெயர் சொல்லி அழைத்து சேர்த்துக் கொள்வார். வாசல் அடைபட்ட பின்பு நீ என்ன கதவை தட்டினாலும் அவர் சொல்ற ஒரே வார்த்தை, எனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த நிலை இதை கேட்கிற ஒருவருக்கும் வரக்கூடாது. என் ஆவியில பாரப்பட்டு சொல்லுகிறேன், யாரா இருந்தாலும் சரி, நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறவங்களா இருக்கலாம். இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது. இதை கேட்கிற அத்தனை பேரும் கிறிஸ்து என்னும் பேழைக்குள்ளே வரணும், காக்கப்படணும், உயர்த்தப்படணும், மீட்கப்படணும். அறிந்து கொள்ள வேண்டிய 6வது காரியம் 9வது வசனம் 13வது வசனம். யோவான் 21:9-13 வாசியுங்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? எனக்காய் நிற்கிறவர் என்னுடைய கர்த்தர், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவரே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணினதை தான் 9வது வசனத்திலே கண்டார்கள். ஆயத்தம் பண்ணினதை காண்பித்து கொடுக்கிறார். ஆமென். 13வது வசனத்திலே ஆயத்தம் பண்ணினதை காண்பித்து கொடுத்ததை அவர்கள் கையில எடுத்து கொடுக்கிறார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அவர் நம்முடைய கர்த்தர், நமக்கு வேண்டியதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணினதை காண்பித்து தருவார். காண்பித்து தந்ததை நம்முடைய கைகளிலே சுதந்திரிக்கும்படி எடுத்து தருவார். ஆமென் சொல்றவங்க ஹalleluya. ஆமென். ஆயத்தம் பண்ணுகிறவர்.
இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள், இவர்களை பிரயாசப்பட வைக்கிறார், மீன் பிடிக்க வைக்கிறார். பிடிக்க வைத்து விட்டு 10வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர்ட்ட வெறுமையா வெறுங்கையா வரக்கூடாது. எனவேதான் இஸ்ரவேலர்களுக்கும் அவன் எல்லாருக்கும் அந்த பிரமாணத்தை கொடுத்தார். என்ன? தேவனிடத்தில் வரும்போது நீ உன் முதற் பலனை கொண்டு வா. உனக்கு ஒரு பிரயாசப்பட கர்த்தர் பலனை தருகிறார், சுகத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார், ஜீவனை தருகிறார். நீ தேவனுக்கு நன்றியாய் கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் சொல்ல, நீ பிடிச்சல, ஆமா, அது எல்லாத்தையும் கொண்டு வான்னு கேட்கல, அதுல சிலவற்றை கொண்டு வா. தேவனிடத்தில் எப்பொழுதுமே வெறுங்கையாய் வரக்கூடாது. இவ்வளவுதான் கொண்டு வரணும்னு இல்லை, இருக்கிறதுல நன்றியாய், காணிக்கையாய், பலியாய் அவருக்கு நன்றி செலுத்தும்படியே தேவ சமூகத்தில் வரணும். ஆண்டவர் காணிக்கை பெட்டி பக்கத்தில் இருந்து உட்கார்ந்து அதை பார்க்கிறார். அதுக்காக நம்ம பலருடைய எண்ணம் எப்படின்னா, நாம கொடுத்தாதான் அவருக்கு எதாவது ஒன்றும் ஆக போறது இல்லைங்க. ஆனால் அதில் நமக்கான ஆசீர்வாதம் இருக்கிறது. சிலவற்றை கொண்டு வந்தார்கள், அவர் ஆயத்தம் பண்ணினதை எடுத்து கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் வெறுமையா வரவே கூடாது. எப்பொழுதுமே மனசுல வச்சிருங்க, அந்த கணக்கு நமக்கு ஆண்டவருக்கு மட்டும் இருந்தா போதும். ஒரு நாள் வெறுமையா வரக்கூடாது. காரணம், நான் பிரயாசப்பட்டு பலனை கிடைக்கல, அவர் என்னை பிரயாசப்பட வைத்தார். அவர் எனக்கு டைரக்ஷனை காட்டினார், வலைய போட வைத்தார், மீன் பிடிக்க வைத்தார். ஆண்டவர் சொல்ல, அதுல சிலவற்றை கொண்டு வா. அதை எடுத்து சாப்பிடல, நீ கொண்டு வா, நான் ஆயத்தம் பண்ணது உனக்கு தரேன். ஆமென். மல்கியாவில் அதுதானே இருக்கிறது. ஆமே, நீ தேவ சமூகத்தில் உன் தசம பாகத்தை, உன் காணிக்கையை கொண்டு வா. நான் உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்பதை சோதித்து பார். இது எதின் அடையாளம்? நாம் தேவனுக்கு செலுத்துகிற நன்றி பலி. இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலவற்றை கொண்டு வா, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நான் உன் கையில் கொடுப்பேன். கொண்டு வா, கொடுக்கிறேன். கர்த்தர் எடுத்து கொடுக்கிறார். நமக்காய் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் இந்த வார்த்தை. வாலிப பிள்ளைகளே, பெரியோர்களே, எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், உனக்கானதை ஆமென் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, இவர் எப்பொழுது ஆயத்தம் பண்ணினார்? இவர் ஆயத்தம் பண்ணினதை சீஷர்கள் பார்த்தார்களா? அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. 9வது வசனம். அவர்கள் 4வது வசனத்தை வாசியுங்கள். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நிற்கிறதை பார்த்தார்கள். இனி 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அதன் அர்த்தம் என்ன? அவர் ரெடி பண்ணதை பார்த்தாங்க. எப்போ ரெடி பண்ணாருன்னு பார்த்தாங்களா? இல்ல. எதற்கு இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன் தெரியுமா? வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறது. என்ன? ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை. உனக்காய் ஆயத்தப்படுத்தும் போது காட்ட மாட்டார், ஆனா ஆயத்தப்படுத்தினதை காட்டுவார். அதுவரை நீ காத்திரு, அதுவரை காத்திரு. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா டைம் ஆச்சு, வயசாச்சு, என்ன சொல்லட்டும். உனக்காக ஆயத்தப்படுத்தும் போது காட்ட மாட்டார், நான் ஆயத்தப்படுத்தினதை காட்டுவார். ஆயத்தப்படுத்தினதை காட்டும் போது வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அவர் இதுவரை காட்டவில்லை, ஆயத்தப்படுத்தின பிறகு காண்பிக்கிறார். ஒரு விடியற் காலத்திலே அதை காண்பிக்கிறார். உனக்கு ஒரு விடியற் காலம் உண்டு. உனக்காய் ஆயத்தப்படுத்தினதை உன் கண்கள் காணும்படி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உனக்கு ஆயத்தப்படுத்தினதை உன் கண்கள் காணும்படி, நீ சுதந்திரிக்கும்படி உனக்கு ஒரு விடியற் காலம் உண்டு. இதை நீ அறிந்து கொள். 7வதாக இதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 15வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அடுத்த வசனம். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது வசனம் கடைசி லைனை மட்டும் வாசிங்க. இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த பிரதான காரியம் என்ன தெரியுமா? நம்மேல் அவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது. அவர் நம்மை சும்மா தேடி வரவில்லை, சும்மா தெரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் பிள்ளைகளே என்று சொல்லி நம்மை சேர்த்து கொள்ள அவர் சித்தம் கொள்ள காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. நம்மேல் தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ அற்பமானவன் அல்ல, எதற்கும் உதவாதவன் அல்ல.
உன்மேல் அவர் திட்டம் இருக்கிறது. எனவே அவர் உன்னை மீண்டும் சேர்த்து கொள்ள சித்தம் வைத்திருக்கிறார். இனியும் தூரம் போகாதே, இனியும் தள்ளி போகாதே. நீ அவரண்டை வா, அவரிடமா நெருங்கி வா. அந்த திட்டத்தை அவர் உனக்கு தெரியப்படுத்துவார், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் முழங்காற்படியிட முடிந்தால் முழங்காற்படியிட்டு நம்மை தாழ்த்தி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காய் நிற்கிறவரே, நீங்க இல்லாம ஒண்ணுமே முடியாது. நீங்க இல்லாம எதையோ செய்ய நாங்க முயற்சி பண்றோம். இல்லப்பா, எங்களால வலைய கூட போட முடியாது. நீர் கர்த்தர். இழந்த வஸ்திரத்தை திரும்ப தருகிற தகப்பன், எங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவரே, எங்கள் நல்ல தகப்பனே, ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஆண்டவர் பார்த்து சொல்வீங்களா? நீர் போதும் என் வாழ்வில் ஏசையா, போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்வில் ஏசையா, நீர் அப்பா. போதும் என் சூழ்நிலை நிமித்தம் தூரம் போனது உண்மைப்பா. ஆனாலும் இன்னைக்கு எங்களை சேர்த்து கொள்ளும்படி வந்திருக்கிறீங்க. இனி உம்மை விட்டு பின்வாங்காமல் உம்மை பற்றி கொண்டு உம்மை அண்டிக் கொண்டு வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் கேட்கிறீங்க? எனக்கானது நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. என் வாழ்க்கையின் சர்வத்தையும் தீர்மானிக்கிறது நீர். நீர் கர்த்தர். என் மேல நீங்க திட்டம் வச்சிருக்கிறீங்கப்பா. லரபா சந்தரபா கபதனரியாத்தனரியாலரபௌ உடரலரா கபா கரதன ஹந்தனராலராடராலரதரா ஏபுலரோ சந்தராலராடராலரதரே கரபௌரதரா ஏமலரியாந்தனராலராதரரியாதரா ரிபலரியாந்தனரா. உயிரின் ஊற்றே நீர்தான், உண்மையின் வழியே ஆமென். உயிரின் ஊற்றே நீதானே, உண்மையின் வழியே நீதானே. Come on, ரெண்டு கைகளை விரித்து உறவின் பிறப்பே நீதானே, ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். உறவின் பிறப்பே நீதானே, எங்களுக்காய் நிற்கிறவரே, வேற யாருக்கும் நிக்க முடியாது. பயப்படி. எனது ஆற்றல், எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீதானே. ஆமென். எனது ஆற்றலும் எனது வலிமையும் நீங்கதான்பா. வலிமையும் நீதானே. சொல்லுங்க, எனது அரணோ, ஆமென். எனது கோட்டையும் ஜீசஸ், எனது கோட்டை. பேதுருவே, நான் இல்லாம நீ மீன் பிடிக்க போறியா? பேதுரு சொல்வார், இல்லாண்டவர் வலைய கூட போட முடியல ஆண்டவர். ஆண்டவர் அதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி தானே சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, நீங்க இல்லாம என்ன படுக்கையில இருந்து எனக்கு கண்ணு கூட திறக்க முடியாதுப்பா. சாரிப்பா.
நீங்க இருந்தா. பவுல் சொல்றாரு, என் கூட யாருமே இல்லை, ஆனா நான் எப்படி ஓட்டத்தை முடிக்கேன்னு கேக்குறியா? கர்த்தரோ எனக்கு துணை நின்றார், உனக்காக நிற்கிறார். ஹல்லேலூயா. இவைகளை அறிந்து கொள், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் ஆண்டவரே, இன்னைக்கு சபையாய் கூடி வர முடியாட்டியும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை ஆண்டவரே ஏற்படுத்தி எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைகளுக்காக ஏற்படுத்தி தந்த இந்த அனுகூலங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எந்த நிலையிலும் உம்மை துதிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்க, பலப்பட, உணர்வடைய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த காரியங்களை அறிந்து உணர்ந்து உம்மை அண்டி வாழ கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. தேசத்தில் மாற்றங்களை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இந்த மாதத்தோட இந்த லாக்டவுன் எல்லாம் முடியும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு அதிசயத்தை நடப்பித்து நாமத்துக்கு மகிமை வர பண்ணும்படி ஜெபிக்கிறோம். தேவ சமாதான கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மை கிருபை உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதியும். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.